ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஓவர் நைட் ஊற போட்டுக்கலாம். நல்லா 8 மணி நேரம் ஊறி இருக்கு. இது வேகிற அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 3 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.